பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன். தமிழகம் எங்கும் பல பள்ளிகள், பெரும் பள்ளிகள், கல்லூரிகள், பல அமைப்புகளில் பேசியிருக்கிறேன். இவ்வளவு சிறப்பாக ஒரு உணவை பட்டியலிட்டு காமித்து விளக்கியதை இங்குதான் நான் பார்க்கிறேன். இது என் அடிமனதிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம். ஏன் பாரம்பரிய திருவிழா நடத்தணும்? எத்தனையோ திருவிழாக்கள் இருக்கிறது. எதற்காக உணவை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? இந்த சுயநலமிக்க உயிரினமாக மாறிய ஒரே உயிரினம் மனித உயிரினம் மட்டும்தான். இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மிகவும் நெகிழ்ச்சியாகவும் கூட இருக்கிறது. நான் இங்கே எனது நண்பர் வெங்கடேஷ் சொல்லி, குப்தா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதர், அவருடைய பள்ளியில் பாரம்பரிய திருவிழா நடத்துகிறார், அவசியம் நீங்கள் சென்று வர வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். நான் கடந்த 10 நாட்களாக, கிட்டத்தட்ட 12 நாட்களாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு மாவட்டத்தில் பயணித்து கொண்டே இருக்கிறேன். தமிழக அரசினுடைய முதல்வரின் ஆணைக்கிணங்க திட்டக்குழுவின் சார்பாக மாவட்டம் தோறும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அதை பற்றி அதில் என்ன மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக விவாதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 12 இரவுகளும் ரயிலில் தான் இருக்கிறேன். அப்படி போய் வந்து கொண்டிருக்கும் போது இடையில் கிடைத்த அந்த ஒரு ஞாயிறு மாலை தானே அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருந்தது எனக்கு. அப்போ வந்து இல்லை நீங்கள் இங்கேருந்து அப்படியே நீங்கள் திருநெல்வேலி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் விமானத்தில் கிளம்பி வந்து இங்கே பேசிட்டு போயிடலான்னு கொஞ்சம் நெருக்கடி இருந்தது. அந்த ஒரு சிறு சோர்வு கூட இங்கே நுழைந்ததுக்கு அப்புறம், நான் சும்மா மிகைப்படுத்துவதற்காக வாழ்த்து சொல்வதற்காக மட்டும் சொல்லவில்லை. இந்த பள்ளியில் நான் இந்த 3 அடுக்குகள், தரையடுக்கு, முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3 அடுக்குகளில் இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவை இந்த குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் வைத்திருந்த விதத்தை பார்த்த கணத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி குடியேறி கொண்டது. உண்மையில் நான் சொல்கிறேன், நான் உலகம் முழுக்க இந்த பக்கம் கனடாவினுடைய இடது ஓரம் ஜாஸ்பர் என்ற இடம் இருக்கிறது, ஆல்பர்டா என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. புவி வரைபடத்தினுடைய இந்த ஓரத்தை சொல்லலாம். அது ஆல்பர்டாங்கிறது கனடாவினுடைய ஓரம். அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் நியூசிலாந்தில் ஆக்லாந்துன்னு ஒரு இடம் இருக்குது. அது வரைக்கும் தமிழ் சார்பாக, தமிழ் மருத்துவம் சார்பாக, தமிழர் உணவு சார்பாக பேசுவதற்கு பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன். தமிழகம் எங்கும் பல பள்ளிகள், பெரும் பள்ளிகள், கல்லூரிகள், பல அமைப்புகளில் பேசியிருக்கிறேன். ஒரு வெகு சாதாரணமான நிறைய விவசாய விளிம்பு நிலை மக்களினுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு சிறப்பாக ஒரு உணவை பட்டியலிட்டு காமித்து விளக்கியதை இங்குதான் நான் பார்க்கிறேன். இது என் அடிமனதிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம். நான் சும்மா ஒரு மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக சொல்லல. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தையாக விஷயம் கேட்க அத்தனை இருந்தது. நேர சுணக்கம் கருதி கொஞ்சம் பல குழந்தைகள்கிட்ட நேரடியாக பேச முடியல. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன மாதிரி நான் வியர்ந்து பார்த்த பாட்டி அந்த மோனிகா பாட்டி, இப்போ பார்த்த அந்த பாட்டி வந்து பேசினது வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நிறைய குழந்தைகள் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்த அந்த ஊர் சார்ந்த தின்பண்டங்கள், ஊர் சார்ந்த உணவுகள், அப்புறம் ஒரு பெரிய தலைவாழை இலை போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பசியோடு இருந்தால் உட்கார்ந்து ஒரு கட்டு கட்டியிருக்கலாம். அவ்வளவு உணவுகளை அவர்கள் வந்து காண்பித்திருந்தார்கள். மிக மிக சிறப்பாக அர்த்தமுள்ள ஒரு திருவிழா நடத்திய விவேகா பள்ளியினுடைய தாளாளர் முதல் கடைசி குழந்தை, இங்கே உழைக்கக்கூடிய ஊழியர்கள் வரை அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். அதுதான் முதல் விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த விஷயத்திற்கு ஒவ்வொரு நபரும் எடுக்கிற மெனக்கடல்கள் இருக்கிறது இல்லையா, ஒரு கரிசனம். அவங்க பள்ளி ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, நீ நாளைக்கு வந்து பாசிப்பருப்பை பற்றி பேசணும், நீ நாளைக்கு வந்து வெள்ளரி விதையை பற்றி பேசணும் என்று நிறைய குழந்தைகள்லாம் அவங்க தயாரிச்சிருப்பாங்க. இந்த தயாரிப்பிற்காக அந்த குழந்தை, அந்த ஆசிரியை, அந்த குடும்பம், அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக இந்த ஊழியர், இது மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் மெனக்கெட்டு இருப்பார்கள். அந்த மெனக்கெடலும் கரிசனமும் நிச்சயமாக காலத்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாகுவதற்கு ஒரு பெரும் பணியை ஆற்றி, இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்த ஒரு இடத்துல இங்க வந்து பேசுறதுங்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
கல்லூரி காலத்துல அந்த கொல்லிமலையை பார்த்து கொல்லிமலை என்ன சொல்கிறது என்று வியந்து பார்ப்போம். ஆகாச கங்கை என்ன சொல்கிறது, சித்தர்கள் நடமாடிய இடம் அல்லவா, இந்த இடம் என்ன இருக்கும்னு படித்திருக்கிறோம், அங்கே வந்து பார்த்து வியந்திருக்கிறேன். ஆனால் அந்த கொல்லிமலை முன்னாடி இருந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் சேந்தமங்கலம் மக்களுக்கு அவ்வளவு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம ஏன் பாரம்பரிய திருவிழா நடத்தணும்? எத்தனையோ திருவிழாக்கள் இருக்கிறது. எதற்காக உணவை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? கடந்த கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தையே பேசிக்கொண்டே இருக்கிறேன். உணவு உணவு உணவு, நலவாழ்வு, உணவு சார்ந்த விஷயங்கள், இதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கும். எதற்கு பேச வேண்டும்? முதல்ல அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்துல நம்மளுடைய சவால்கள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கான சவால்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்முடைய மூத்த தலைமுறையிடம் கேட்டா நிறைய விஷயம் புரியும். அந்த காலத்தில் இருந்த சவால்கள் ஒரு முதுமையில் இருந்த சவால்களாக மட்டும்தான் இருந்துச்சு. முதுமையில ஒரு 65-70 வயசு ஆகும்போது கொஞ்சம் முட்டு வலிக்கும், கண்ணில் புரை வரும், தோல் சுருக்கம் வரும், முடி நரைக்கும், சிறு இயலாமை வரும், நடப்பதற்கு படியேறுவதற்கு ஒரு சற்று ஒரு சோர்வு வரும். இதுதான் முதுமையினுடைய ஆரம்பமாக இருந்து 70-80களில் நம்ம வந்து ஒரு முதுமையினுடைய சிறு பிடிக்குள் நம்ம எல்லாம் சிக்குவோம். ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அத்தனை முதுமை கால நோய்களும் இளமை காலத்தில் வர ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே, நேற்றைக்கு முந்தைய தினம் நான் என்னுடைய மருத்துவமனையிலிருந்து இரவு கிளம்பணும், ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயினை கிளம்புறதுக்கு 19 ரயில். நான் கிளம்புவதற்காக இன்னைக்கு கூட்டமும் நிறைய, முடித்து விட்டு அவசர அவசரமாக கிளம்புகிறேன். ஒரு தாயும் மகளும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் அனுமதி இல்லாமல் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலை, ஆனால் பார்க்கணும் அவசரம்னு வந்துட்டாங்க. சார், சாயந்தரத்துலேருந்து காத்திருக்காங்க அப்படின்னு என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார். இல்லை பார்த்துடுறேன், பரவாயில்ல வர சொல்லுங்க அப்படின்னு. அந்த பெண் குழந்தை, அவள் வந்து ஒரு 7 வயது குழந்தை. எனக்கு பார்த்த அப்படி ஒரு அவ்வளவு ஒரு அழகான குழந்தை, அவ்வளவு ஒரு பார்த்தாலே உச்சி முகரணும்னு நினைக்கக்கூடிய அளவு அவ்வளவு ஒரு அழகிய, கண்கள் வந்து பொலிவு இருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு அருமையான ஒரு குழந்தை. அந்த தாயினுடைய கண்கள் வந்து வற்றி போய் அழுது அழுது ஒரு சோம்பிய ஒரு முகம் மாதிரி அந்த அம்மா. நான் வந்து ஒரு புதினமாகவோ கதையாகவோ சொல்வதாக நினைக்க வேண்டாம். நான் பார்த்ததை, என் மனதில் பதிந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 பேரும் வந்து உட்கார்றாங்க என்னுடைய அறையில் எனக்கு எதிராக. அந்த பிள்ளை ஆடிக்கிட்டு ஒரு புத்தகத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு, அது ஒரு 7 வயது குழந்தைக்குரிய அதே குதூகலத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. அந்த அம்மா வந்து ஒரு பிடபிள்யூடி ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஒரு 10 ஃபைல், இவ்வளோ பெரிய ஃபைல் கட்டை தூக்கி என் டேபிள் மேலே அப்படி வச்சு, வழக்கமாக ஒரு நோயரோடு வரக்கூடிய கூட வர்றவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. கடந்த குழந்தையை கூட்டு வரேன்னா, சார் சளி பிடிச்சிருக்கு, இருமலாக இருக்குது, நேற்று அந்த டாக்டர் போனோம், இந்த எக்ஸ்ரே எடுத்தாங்க, இந்த ரத்தம் இது, அப்படி ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒன்றுமே சொல்லலை. சார் பாருங்கள் சார், ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார், அவ்வளோதான். அந்த வார்த்தை, அந்த அம்மாவினுடைய முகம், அவர்களுடைய சோர்வு, அவர்களுடைய குரலில் இருந்த கரகரத்த தன்மை எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் உடைத்த மாதிரி தெரிஞ்சு. அம்மா சொல்கிறாங்க, 6 மாதம் வரைக்கும் வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பாப்பா ஸ்கூலில் எழுதுகிற எழுத்தெல்லாம் எனக்கு 2 தெரியுது அப்படின்னா. 2 தெரியுதுன்னு ஒன்று டகால்னு நாங்கள் வந்து என்னமாச்சுமா விளையாடுறியா அப்படின்னு அது ஜோக்காக சொல்கிற மாதிரி, இல்லை உங்களுக்குலாம் அப்படி தெரியுது, எனக்கு 2 இருக்குது அப்படின்னு குதூகலமாக சொல்லியிருக்கு. பதறி போய் அவர்கள் வந்து விளையாடுறாளா என்னன்னா, அவங்க டீச்சரும் சொல்கிறாங்க கரெக்டாக எழுத மாட்டேங்கிறா, நல்லா 7 வயதில் பிடிச்சி எழுதக்கூடிய அளவில் இருந்த பிள்ளை தெரிய மாட்டேங்குது, எதுக்கும் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்கன்னு கேட்டிருக்காங்க. போய் ஒரு நவீன கண் மருத்துவரை போய் பார்க்கிறார்கள். பார்த்தார். அவர்கள் சோதித்து பார்த்து விட்டு, கண்ணினுடைய புற உறுப்புகளில் லென்ஸில் இது எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பாப்பாவால் படிக்க முடியல, பாப்பாவுக்கு எதுவுமே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, இன்னும் சற்று பின்னாடி கண்ணுக்கு பின்பக்கத்தில் ஏதாவது சிரமமாக இருக்குமோ தோணுது, நரம்பு மருத்துவரை எதற்கும் பார்த்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மடவேன 3-4 நாட்களுக்குள் பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லோரும் சோதிக்கிறாங்க. சோதிச்சு பார்த்தா மூளைக்குள் இவ்வளோ பெரிய கட்டி, எலுமிச்சங்காய் சைஸில். இன்றைக்கு நவீன மருத்துவத்தினுடைய உச்சத்தில் மூளையினுடைய புறப்பகுதியில் மேலையெல்லாம் ஏதாவது கட்டி வந்ததுன்னா கதிர்வீச்சு செய்து சரி செஞ்சிட முடியும். மூளையினுடைய புறப்பகுதியில் ஒரு சின்ன கட்டி இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டு காலத்துக்கும் நல்லா இருக்க முடியும். அறிவியல் உலகம் அவ்வளவு வளர்ந்து இருக்கிறது.
ஆனால் அந்த பாப்பாவுக்கு 2 பக்க மூளையை இணைக்கக்கூடிய நடு தண்டு பகுதியினுடைய கீழ் பகுதியில் சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் கீழே பிரெயின் ஸ்டெம் என்று பேர். அதை அணுகவே முடியாது. அதுக்குள்ள ஒரு கட்டி, தினம் வளர்ந்து கொண்டே இருக்கிற கட்டி. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அது புற்றுக்கட்டி. அந்த அம்மா உடைந்து நொறுங்கி போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு அலையிறாங்க ஒவ்வொருத்தட்டையா. இவர் பெரிய சித்த மருத்துவர், பெருசாக ப்ராப்ளங்கிறாங்களே, போய் பார்த்து இவர் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு என்கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மனதால் உடைந்துட்டேன். எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சு அப்படி, ஏன்னா அந்த பிள்ளையுடைய சிரிப்பும் அழகும், அது குதூகலமாக விளையாண்டுட்டு இருக்கிறதும், நான் சோதிப்பதற்காக கையை பிடிச்சி பேசி அப்படி கண்ணெல்லாம் பார்க்கும்போது ஒரு துளி கூட, ஒரு காய்ச்சலுக்கு துவண்டு போற நாம் அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஒரு துளி கூட சலனம் இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, நான் நாக்கறிட்டு தான் அப்படின்னு பண்ணிக்கிட்டு கண்ணை தூக்கினா அவ்வளவு நல்லா பண்ணி கொண்டு இருந்த பொண்ணு. ஆனால் எனக்கு வேதனை அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. அந்த நோயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும், எது செய்யலாம், ஏதாவது முயற்சிக்கலாம் என்று அவர்களுக்கு சில நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துட்டு அனுப்பிட்டு 5 நிமிடம் அப்படியே மருத்துவமனையில் தலையை குனிஞ்சு படுத்துட்டேன். என் பக்கத்தில் உதவி மருத்துவர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன சார் நேராச்சு ட்ரெயினுக்கு கிளம்புங்க. என்னால் எனக்கு எதுவுமே செய்யவே தோணலை. இரவுக்கு சாப்பாடு காத்திருக்கு, சாப்பாடு பிடிக்கல. என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? புகைப்பிடிச்சா புற்றுநோய் வரும், மது இருந்துனா ஈரல் நோய் வரும், குடல் நோய் வரும், இப்படி எல்லாம் படிக்கிறேன். அந்த 7 வயசு குழந்தைக்கு யார் நோய் கொடுத்தாங்க? எதற்காக இப்படி ஒரு நோய்? எதற்கு இந்த மாதிரி சிக்கலை கொண்டு வந்து சேர்ந்திருக்கு? யார் அந்த குடும்பத்திற்கு பதில் சொல்வார்கள் என்று பல கேள்வி எனக்குள்ள முட்டிக்கொண்டே இருக்கு. அவருக்கு, அந்த குழந்தைக்கு நோய் கொடுத்த கூட்டத்தில் நாமும் இருக்கிறோம் நண்பர்களே. நம்ம அத்தனை பேரும் இந்த சூழலில் நடத்தக்கூடிய சில வன்முறைகள் எங்கேயோ யாரையோ எப்படியோ பாதிக்கிறது. அதுதான் உண்மை. இந்த சுயநலமிக்க உயிரினமாக மாறிய ஒரே உயிரினம் மனித உயிரினம் மட்டும்தான். பிற உயிரினங்களுக்கெல்லாம் இந்த பூமியை சிதைக்க வேண்டும், இந்த சூழலை கெடுக்க வேண்டும், தான் மட்டும் வளர வேண்டும் என்று யானைக்கோ புலிக்கோ பாக்டீரியாவுக்கோ மண்புழுவுக்கோ அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. ஆனா மனிதருக்கு மட்டும் எனக்கு நல்ல ஆடைகள் வேணும், எனக்கு குளிரூட்டப்பட்ட அறைகள் வேணும், என்னுடைய சுகத்திற்கும் சௌகரியங்களுக்கும் இந்த பூமியில் எதை சிதைத்தாலும் பரவாயில்லை என்கிற மனோபாவத்துல இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள்னால்தான் இத்தனை சிக்கலும் எங்கேயோ யாருக்கோ வருகிறது. யாரோ ஒருவர் அவதிப்படுகிறதுக்கு நாம் அத்தனை பேரும் காரணமாக இருக்கிறோம். யுனைடெட் நேஷன்ல ஒரு குழந்தை பேசுறான். யூ பீப்புள் ஆர் ஆல் டையிங் பிகாஸ் ஆஃப் ஏஜிங் and our generation is going to die on climate changing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைமுறை, நம்முடைய தலைமுறையில் பார்க்காத வெயில், பார்க்காத மழை, பார்க்காத கோவிட், பார்க்காத சுனாமி எல்லாம் பார்த்த தலைமுறை நம்ம மட்டும்தான். சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்தால், சரியான மரபு ரீதியான உயரம் என்ன இருக்கோ அது கிடைக்கும். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா 400 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.